Hi. So இன்னைக்கு question of the dayல நமக்கு gravitation அப்படின்ற ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு question நம்ம பார்க்க போறோம். So இந்த question வந்து நமக்கு நீட் எக்ஸாம்ல கேட்டிருக்க one of the questions. Okay, previous questionsக்குமே கூட the body of a weight 72 newtons moves from the surface of the earth at a height half of the radius of the earth. Then the gravitational force exerted on it will be. So actually பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஓகே ஸோ எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ வெயிட்டில் இருக்குது 72 நியூட்டனில் நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் மேலே வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ ஹைட் மேலே போய்கிட்டு இருக்குன்னா இன்கேஸ் நமக்கு எர்த்தோட ரேடியஸ் நமக்கு ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா மூவிங் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அட் ஹைட் ஆஃப் half of the radius of the earth. ஸோ நமக்கு வந்து r/2 அப்படின்ற அளவுக்கு அதோட ஹைட்டில் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மேலே இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நமக்கு வந்து W டேஷ் அப்படின்னு எழுதிக்கலாம், அது வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வெயிட் அப்படின்றது இட்ஸ் நதிங் பட் கிராவிடேஷனல் புல் தான் நமக்கு வெயிட், விச் இஸ் நதிங் பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி எப்படி கூட எழுதலாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை r ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த r ஸ்கொயர் அப்படின்றது வந்து கேபிட்டல் R ஸ்கொயர். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர் அப்படின்றது வந்து அந்த கோர் ஆஃப் த எர்த்ல இருந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். ஓகே, ஸோ நமக்கு அதாவது நமக்கு வந்து விச் மீன்ஸ் நமக்கு வெயிட்டோட ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு இதுதான். ஸோ ஜென்ரலாக நமக்கு இந்த மாதிரி லெட்டரில் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கொஸ்டினுமே நமக்கு 2 டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நமக்கு ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு டேட்டா சஃபிஷியண்டாக இருக்குது, இன்னொரு டேட்டாவில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படி இல்லாட்டி நீங்கள் 2 விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் இருந்துச்சுன்னா இது இவ்வளவு இருந்துச்சுன்னா ஸோ இந்த கேஸில் இருக்கும்போது இது எவ்வளவு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு 2 டேட்டா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம எதுக்கு கேட்டகரைஸ் பண்ண போகிறோம்னா இட்ஸ் ரேஷியோ டைப் கொஸ்டின்ஸ். இது வந்து நமக்கு இட்ஸ் நதிங் பட் இட்ஸ் ரேஷியோ டைப் கொஸ்டின்ஸ். இந்த ரேஷியோ டைப் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க. ஜஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய வெயிட்டுக்கும் அந்த பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கக்கூடிய வெயிட்டுக்கும் நமக்கு ஜஸ்ட் நம்ம ரேஷியோ மட்டும் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ W dash will be divided by W. ஓகே, இந்த W dash அப்படின்றது நமக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் அந்த ஆப்ஜெக்டோட வெயிட். ஸோ ஆப்ஜெக்டோட வெயிட்டோட ஜெனரலான ஃபார்முலா வந்து கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை r ஸ்கொயர். இந்த கேபிட்டல் M அப்படின்றது நமக்கு மாஸ் ஆஃப் எர்த். இந்த ஸ்மால் m அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் அந்த ஆப்ஜெக்ட், மாஸ் ஆஃப் பாடி. இந்த r அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எர்த். ஓகே, இந்த G அப்படின்றது என்னது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். அண்ட் தட்ஸ் இட். ஸோ நமக்கு இதுக்கப்புறம் நம்ம பாருங்க, இது ஜஸ்ட் நம்ம ரேஷியோ மட்டும் எடுத்து பார்ப்போம். அந்த பர்டிகுலர் ஹைட் அதோட வெயிட் என்னவா இருக்கும் பாருங்க, கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m டிவைடட் பை R. ஸோ நம்ம R அப்படின்றது லிசன் இங்கிருந்து நமக்கு நான் என்ன சொன்னேன், R அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் த கோர் ஆஃப் த எர்த்ல இருந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ பொசிஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி R அப்படின்ற ஒரு பொசிஷன் இருந்து ப்ளஸ் நமக்கு r/2 ஆட் ஆகிக்கிட்டு இருக்க போது. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு வந்து R plus r/2 the whole square, the whole divided by okay the whole divided by capital G capital M small m divided by. ஸோ நமக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வெயிட்டோட வேல்யூ நமக்கு கேபிட்டல் G கேபிட்டல் M divided by r ஸ்கொயர். ஓகே, எக்ஸாக்டாக நமக்கு சர்ஃபேஸில் தான் இருக்குது, அதனால ஜஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ரேடியஸ் ஆஃப் எர்த் மட்டும் இன்க்ளூட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு நியூமரேட்டர் நமக்கு சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மட்டும் எழுதணும்னா நமக்கு W dash divided by W will be equal to, which means நமக்கு weight in the height divided by weight at the some height divided by weight at the surface will be equal to. so நமக்கு denominator to denominator நமக்கு numerator கொண்டு வந்துடலாம். so that நமக்கு r square divided by r plus r/2 அப்படின்றது நமக்கு 3r/2. ஓகே, நமக்கு வந்து என்ன எழுதிக்கலாம் 3r/2 the whole square. so இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்க போறோம்னா r square அப்ப r square divided by 9r square divided by 4 r square cancel பண்ணிட்டோம்னா literally we will be getting, so W dash divided by W will be equal to 4 divided by 9. that's it. okay, so இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த பர்டிகுலர் ஹைட்ல அதோட வெயிட் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். so W dash will be equal to 4 divided by 9 into W. so the W அப்படின்றது என்னது weight on surface. weight on surface அப்படின்னா நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 72 நியூட்டன். நமக்கு பாடி ஆஃப் வெயிட் அந்த சர்ஃபேஸ் நமக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு 72 நியூட்டன் இருக்க போது.
அண்ட் நமக்கு அதோட வேல்யூ மட்டும் இன்க்ளூட் பண்ணால் போதும். ஸோ W dash will be equal to 4 divided by 9 into 72, ஸோ 8. ஓகே, ஸோ நமக்கு W dash will be equal to 32 Newton. சரிங்களா? அண்ட் தட்ஸ் இட். ஸோ நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஹைட்டில், அதாவது இன்கேஸ் நமக்கு r divided by 2 அப்படின்ற ஒரு ஹைட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ரீச் ஆச்சுன்னா அங்கே அதோட வெயிட் என்னவா இருக்க போதும்? 32 நியூட்டனாக இருக்க போகுது. அதோட சர்ஃபேஸில் அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து நமக்கு வந்து 72 நியூட்டனாக இருக்க போகுது. ஓகே ஓகே ஸோ நமக்கு வந்து கீழே இருந்து நமக்கு மேலே போக நம்மளோட வெயிட் வந்து நமக்கு எதுக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா டியூ டு த ஜியோட வேல்யூ நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஜியோட வேல்யூ நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ தட் நமக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வெயிட்டுமே நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இங்கே நமக்கு சர்ஃபேஸில் ஜியோட வேல்யூ எப்படி இருக்க போகுதுன்னா W will be equal to mg, ஜஸ்ட் நமக்கு mg மட்டும் இருந்தால் போதும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்கும்னா W dash will be equal to m into g dash. இந்த g dash அப்படின்றது வந்து acceleration due to gravity at some height. அந்த பர்டிகுலர் ஹைட்டில் அதோட ஜியோட வேல்யூ. ஓகே, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வெயிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ இதே ப்ராப்ளத்தை நீங்கள் இன்னொரு விதமாக கூட நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். எப்படி பாருங்க, ஸோ ஜியோட வேல்யூ நமக்கு வந்து ஜி ஹைட்ஸ் அப்படின்ற வேல்யூ என்னது, ஏதாவது பர்டிகுலர் ஹைட்டில், அதாவது ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றது நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். ரெண்டு விதமாக டிஃபைன் பண்ண முடியும். என்னன்னு பாருங்க, ரெண்டு விதமாக நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஒன்று g into 1 minus 2h divided by r, இது ஒன்று. அண்ட் இல்லாட்டினா நமக்கு g divided by r divided, சாரி g divided by capital G capital M divided by r plus h the whole square. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியும். எப்போ நமக்கு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி அட் சம் ஹைட். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நமக்கு ஆக்சலேஷன் நமக்கு ரெண்டு விதமான ஃபார்முலாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கும் நமக்கு வேற வேற பர்பஸ் இருக்கு. எப்போ பர்பஸ் இருக்குன்னா, ஒருவேளை நம்ம போகிற டிஸ்டன்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் டைம்ஸ், அதாவது 2 times ஆஃப் த எர்த் ரேடியஸ், 1/2 times ஆஃப் த எர்த் ரேடியஸ், 4/3 times ஆஃப் த எர்த் ரேடியஸ் அப்படின்ற மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எர்த் ரேடியஸ்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா நீங்க இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை ரொம்ப மைனியூட்டான டிஸ்டன்ஸ் நமக்கு மேலே போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்மால் ஹைட், பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை நமக்கு ஒரு எர்த்தோட ரேடியஸ்ல இருந்து இஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எர்த்தோட ரேடியஸ் நமக்கு மேலே போனோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஃபார் கிரேட்டர் ஹைட் அதிகமாக இருந்துச்சு நீங்கள் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஹைட் கம்மியாக இருந்துச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். டன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். நமக்கு இதான் நமக்கு ஆன்சர் இருக்க போகுது. ஸோ நமக்கு செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும். நீங்கள் ஒரு நீட் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க, ஓகே 2026 நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுத ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து நமக்கு கிராஸ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட் ப்ரெசென்ட் நமக்கு அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஆன்லைன் கோர்ஸ் ப்ரைஸ் நமக்கு 4275 அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் ப்ரைஸ் வந்து நமக்கு 19574. இது இந்த ரெண்டு ப்ரைஸ் லெவலுமே நமக்கு ஜிஎஸ்டியோட சேர்ந்து தான் வந்திருக்கு. அண்ட் இந்த கிளாஸ் கோர்ஸில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்க போது. உங்களுக்கு லைவ் செஷன்ஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல் இந்தியா லெவல் டெஸ்ட் சீரிஸுமே இந்த கோர்ஸோட உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுது. உங்களுக்கு பர்சனலைஸான மென்டர்ஷிப்ஸ் கூட இங்கே கிடைக்க போகுது. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு XPL10 அப்படின்னு ஒரு கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரைஸ் லெவல்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரிடக்ஷன் கூட நமக்கு கிடைக்கும். 10% அதாவது டிஸ்கவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா 8129000700 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அண்ட் அனதர் திங், இதை தாண்டி உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராமை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லணும்னா அந்த ஹோல் சிலபஸையுமே நம்ம ஒரு 20 மாடியூல்ஸும் நம்ம ஸ்பிட் பண்ணிட்டு ஒரு மாடியூல் 20 மாடியூல்ஸும் நம்ம ஸ்பிட் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த ஒரு மாடியூல்ஸும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுறோம். ஒரு மாடியூலுமே நமக்கு ஒரு 3 days அலோகேட் பண்ணி அந்த 3 daysல நமக்கு அந்த 4 சப்ஜெக்ட்டுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இந்த 4 சப்ஜெக்ட்லையுமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சாப்டர்ஸ் மட்டும் நம்ம பிக் பண்ண போகிறோம். 1 சாப்டர்ஸ் சின்ன சாப்டர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு 2 சாப்டர்ஸ் நமக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளுக்குள்ள நம்ம அந்த ஒரு 4 சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மினிமம் போர்ஷன்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ நமக்கு அந்த 3 நாளுக்குள்ள உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடிக்கு உண்டான டைம் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஆஃப்டர் தட் இங்கே அந்த 3 டேக்கு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்ல மட்டும் நம்ம
தனியாக நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் சூப்பரான ஒரு ரொம்ப நல்ல ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ரிவிஷன், ஒரு செம்மையான ஒரு ரிவிஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு பேட்சாக இருக்க போது. இந்த பேட்சோட கோர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000. இது கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இதை தாண்டி இந்த பேட்சில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிடக்ஷன் தேவைப்பட்டாலும், உங்களுக்கு ஒன்று கன்செஷன் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸை பற்றினா உங்களுக்கு டேட்டாஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹைப்ரிட் ப்ரோக்ராம், விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு நாள் ஆஃப்லைன் வருவீங்க, ஒரு நாள் நீங்கள் ஆன்லைன் வருவீங்க. அப்போ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹைப்ரிட் ப்ரோக்ராம். அண்ட் ஆஃப்டர் தட் நமக்கு இதை தாண்டி ஒருவேளை நீங்கள் ஒரு 12th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே நம்ம XPL ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்கள் March 27 தான் அந்த கோர்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த 1 மந்த்துக்குள்ளே அந்த ஹோல் சிலபஸையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துற மாதிரி நமக்கு ஒரு பிளான். ஸோ இதுலேயுமே இதோட கோர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000. இது கூட நமக்கு ஜிஎஸ்டி நமக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 சென்டர்ஸும் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சென்டர் பக்கமாக இருக்கும் அங்கே உங்களோட அட்மிஷனை வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வரதுக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த உங்களோட அட்மிஷன் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதுமானது தான். அண்டு இவங்க எல்லாருமே எங்களோட லாஸ்ட் இயர்ஸில் நம்ம இன்ஸ்டியூஷனில் படித்து மெடிக்கல் சீட் வாங்கின சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ். ஸோ இவங்களோட வரிசையில் வந்து உங்களோட நேம் அண்ட் ஃபோட்டோஸ் நம்ம வரணும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த போர்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், 2812900000. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி நான் சொல்லிட்டேன். இந்த கொஷின்ஸ்லையோ இல்லை அட்மிஷன் ரிலேட்டான ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு கொஷின் ஆஃப் த டேயில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.